வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜேஇ அட்வான்ஸுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரைட்டா? அதனால நீங்க வந்து இமிடியேட்டா அதுல வந்து விசிட் பண்ணி ஜேஇ அட்வான்ஸ் வெப்சைட்டுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வெப்சைட் அட்ரஸ்ல போனீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க பண்ணிடுங்க. ரைட் சார், ஜேஇ அட்வான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார், ஜேஇ அட்வான்ஸ்க்கு எதனா ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் ஆர்ஜிஆர் அகாடமியில் கண்டக்ட் பண்ணுறோம். மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் கிளாஸஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 23rd இருந்து 15th மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து போகும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸில் எப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து எந்த மிக்ஸ்டு கான்செப்ட்ஸ்லையோ இல்லைன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எந்த மாதிரியான ஃப்ரேம் ஆயிருக்கு, கான்செப்ட்ஸ் எப்படி வந்து இந்த வருஷம் கேட்டிருக்கான், அடுத்த வருஷம் எப்படி கேட்டிருக்கான், அதுக்கு முன்ன வருஷம் எப்படி கேட்டிருக்கான், எப்படியெல்லாம் இன்டர்பிரேட் ஆகுது, இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி எங்ககிட்ட பேசுங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஃபில் பண்ணிடுங்க. கூகுள் ஷீட்டு ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி இமீடியட்டாக பேசுவாங்க. பட் டைம் இல்லை, நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணி நீங்கள் என்ன ப்ராசஸ் எப்படி ஜாயின் பண்ணலான்னு கேட்டுக்கிடுங்க. ரைட். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் ஜேஇ அட்வான்ஸ் ஓகே நான் எழுதுறேன், ஆனால் எனக்கு ஜேஇ அட்வான்ஸில் வந்து மார்க்கு சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ஐடிலாம் போனோன்னா இவ்வளோலாம் மார்க் வேணும் அப்படின்ட்டு. என்னெல்லாம் வந்து இன்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் சார். ஜேஇ மெயினில் நான் வந்து எனக்கு சீட்டு வந்து நான் ஜோசா கவுன்சிலிங் நான் போகிறேன், நான் ஜேஇ மெயின் மார்க் மூலயமா என்னெல்லாம் இந்த சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க, ட்ரிபிள் ஐடி சொல்கிறாங்க, தென் வந்து என்ஐடி போகலான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இன்ஸ்டியூஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ஐடி ஃபஸ்ட்டு எத்தனை என்ஐடிஸு, அது எங்கெல்லாம் இருக்குது, அது என்னெல்லாம் இன்ஸ்டியூஷன்ஸு, இந்த டீட்டெயிலு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ் இல்லாமல் ட்ரிபிள் ஐடிஸ் எங்கே இருக்குது, இந்த டீட்டெயில்ஸு. தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸு என்னெல்லாம் எங்கே இருக்குது, இதை தான் நான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப தகவல் வந்து ரொம்பவே முக்கியமானதாகவும் இருக்கும். ரைட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஐடிஸ் பார்த்துடலாம். என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜலந்தரில் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மாலவியா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜெய்ப்பூரில் இருக்குது. தென் மௌலானா ஆசாத் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தென் போபாலில் இருக்குது. தென் மோதிலால் நேரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அலகாபாத்தில் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அகர்தலாவில் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அருணாச்சல் பிரதேஷ். தென் என்ஐடி கேலிக்கட், தென் என்ஐடி டெல்லி, தென் என்ஐடி துர்காபூர், தென் என்ஐடி கோவா, தென் என்ஐடி ஹம்ரிபூர், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர், தென் வந்து குருஷேத்ரா, தென் மணிப்பூர், தென் வந்து மேகாலயா, தென் வந்து மிசோராம், தென் நாகாலாந்து, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாட்னாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, ரெய்ப்பூரில் இருக்குது, தென் ரூர்கேலா இருக்குது, தென் சிக்கிம் இருக்குது, சில்சரில் இருக்குது, சிக்கிம் இருக்குது, ஸ்ரீநகர் இருக்குது, சூரத்கல் இருக்குது, தென் வந்து திருச்சிராப்பள்ளி இருக்குது, உத்தரகாண்ட் இருக்குது, வரங்கால் இருக்குது. தென் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வரங்காலுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சூரத் இருக்கு. தென் மை நேம் இஸ் ஏ தினேஷ் குமார். ஐ எம் ஸ்டடிங் இன் காமன்வெல்த் மெடிக்கல் காலேஜ். நான் நீட் ரிப்பீட் வந்து ஆர்ஜிஆர் அண்ணாநகர் பிரான்ச்சில் வந்து பண்ணேன். ஸோ மற்ற அகாடமிஸோட இங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்னா, ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. எனி டைம் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டாலும் இன் கிளாஸில் ஆஃப்லைனும் சரி, நம்ம ஆன்லைன் வீட்டுக்கு போயிட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ டவுட்னாலுமே நம்ம ஃபோனில் மெசேஜ் பண்ணோம்னா உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் டெஸ்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த லெவல் தெரியும், எந்த லெவலில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நிறைய இருந்தனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது நீட் எக்ஸாம் கிராக் பண்ணேன். அண்ட் தென் உங்களுக்கும் கிராக் பண்ணணும் நீங்களும் பண்ணா கண்டிப்பாக ஆர்ஜி அகாடமி ஜாயின் பண்ணுங்க. அட்மிஷன் வந்து 2025-26 பேட்ச் போயிட்டு இருக்கு. விஸ்வேஸ்வரா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாக்பூர் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடிஸ். தென் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது என்னெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் போகலான்னு நினைக்கிறீங்க, எது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும், எது டாப் இன்ஸ்டியூஷன்ஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ரைட்டா? தென் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரிபிள் ஐடிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் குவாலியர் மத்திய பிரதேசில் இருக்குது. தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோட்டா ராஜஸ்தான்ல இருக்கு. தென் ட்ரிபிள் ஐடி குவஹாத்தி அசாம்ல இருக்கு.
தென் வந்து ட்ரிபிள் ஐடி கல்யாணி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. தென் ட்ரிபிள் ஐடி கிலோஹர் ரத் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனாபேட் ஹரியானால இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. தென் ட்ரிபிள் ஐடி சித்தூர் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. தென் ட்ரிபிள் ஐடி வதோதரா குஜராத்ல இருக்கு. தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அகமதாபாத்ல ஒரு இன்ஸ்டியூட் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. தென் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இது சொல்றப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க இருக்கோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சென்னைக்கு அருகாமையில் இருக்கு. ரைட்டா. தென் பண்டித் துவாரகா பிரதாஸ் மிஸ்ரா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அகைன் ஜபல்பூர் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மணிப்பூர்ல இருக்கு. தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி. ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி எங்க நம்மளது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி. ரைட்டா. திருச்சிராப்பள்ளி அதான் ஸ்ரீரங்கம்னா எங்க இருக்கு யோசனை பண்ண வேண்டியதா இல்லை. ரைட்டா. தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லக்னோல இருக்கு, தர்வாத்ல இருக்கு. தென் கர்னூல் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா கோட்டயம் கேரளால இருக்கு. தென் ராஞ்சில இருக்கு. தென் ட்ரிபிள் ஐடி வந்து நாக்பூர்ல இருக்கு. ட்ரிபிள் ஐடி புனேல இருக்கு. தென் வந்து ட்ரிபிள் ஐடி பஹல்பூர்ல இருக்கு. தென் போஹ்வால்ல இருக்கு. தென் சூரத்ல இருக்கு. தென் அகர்தலால இருக்கு. தென் ராய்ச்சூர் கர்நாடகால இருக்கு. ரைட்டா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரிபிள் ஐடிஸ்ன்னு சொல்லக்கூடிய காலேஜஸோட லிஸ்ட். ரைட்டா. இதுல எங்கன்னு பாருங்க உங்களுக்கு எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு நியரஸ்டா வரும் இல்ல எது நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க. வரக்கூடிய வீடியோல நம்ம எந்த வந்து போட்டா எனக்கு கேட்டா நீங்க ட்ரிபிள் ஐடினா இருக்கட்டும் என்ஐடிஸ்னா எங்க கிடைச்சாலும் நீங்க போங்க, ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எங்கெல்லாம் படிச்சாலும் எந்த குரூப் எடுத்து நீங்க அதுல படிச்சாலும் நல்லதுதான். ரைட்டா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்றீங்களா சார் எங்க தான் இருக்கு, அது பேரை கூட நிறைய பேர் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதுல நம்ம பார்த்தோம்னா அசாம் யூனிவர்சிட்டி சில்சர்ல இருக்கு. பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெஸ்ரா ராஞ்சில இருக்கு. தென் குருகுல கன்கரி விஸ்வ வித்யாலயா ஹரித்வார்ல இருக்கு. தென் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் டெக்னாலஜி ரிலேட்டடா படிக்கணும்னா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் பதோஹில இருக்கு. தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் குரு காசிதாஸ் விஸ்வ வித்யாலயா இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பிலாஸ்பூர்ல இருக்கு. அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாமே நம்ம தனித்தனியா வீடியோ போடலான் இருக்கோம். இந்த யூனிவர்சிட்டி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூனிவர்சிட்டி கார்பரேட் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அங்க என்ன படிக்கலாம், அந்த தகவலும் கூட வரக்கூடிய வீடியோவை வந்து நீங்க நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல வரும், அதெல்லாம் உங்களுக்கு தகவல்கள் தெரிய வரும். தென் ஜேகே இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைடு பிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் யூனிவர்சிட்டி அலகாபாத்ல இருக்கு. The National Institute of Electronic and Information Technology அவுரங்காபாத்ல இருக்கு. மகாராஷ்டிரால நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபவுண்டரி அண்ட் ஃபோர்ஜ் டெக்னாலஜி பாருங்க ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இதை பத்தி எல்லாம் நம்ம டீடைல் வந்து ஒவ்வொரு வரக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா நம்ம வீடியோஸ் வந்து போடலாம், வெயிட் பண்ணுங்க. சாண்ட் லாங்கோவால் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறமா வந்து மிசோரம் யூனிவர்சிட்டி ஐஸ்வால் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் தேஜ்பூர்ல யூனிவர்சிட்டியில தேஜ்பூர்ல இருக்கு. தென் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லியில இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜியோட மார்க் வச்சு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன். ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் விஜயவாடால இருக்கு. அந்த காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஇ மெயினோட மார்க் மூலயமா எடுக்கிறாங்க. ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி யூனிவர்சிட்டி காட்ரா எங்க இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சிபூர்ல இருக்கு. தென் வந்து HNB கார்ஹத் யூனிவர்சிட்டி ஸ்ரீநகர்ல இருக்கு. தென் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நயா ராஜ்பூர்ல இருக்கு. தென் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மளுடைய ஜிஇ மெயின் மார்க் வச்சு எடுக்கிறாங்க. பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் சண்டிகர்ல இருக்கு. தென் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி புவனேஸ்வர்ல இருக்கு. தென் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோக்ராஜ் அசாம். ரைட்டா. பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து புதுச்சேரியில இருக்கு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வச்சு எடுத்துக்கிறாங்க. கனிகான் சௌத்ரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மால்டால இருக்கு, வெஸ்ட் பெங்கால். தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தான்ல இருக்கு. தென் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்
சோனிபேட், ஹரியானா. இவ்வளோ காலேஜஸ் வந்து நம்மளுக்கு ஜிஇ மெயினோட மார்க்ஸ் மூலயமா நம்ம ஜோசா கவுன்சிலிங்கில் நம்ம அப்ளை பண்ணி போகலாம். ரைட்டா? இந்த காலேஜ் ஒவ்வொன்றா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா உள்ளே போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுங்க. என்ன எங்கே படிக்கலாம், என்ன சொல்லித்தராங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக தகவல் எடுத்துங்க. ஜிஇ மெயின் மார்க் மூலயமா இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து நேற்று நம்ம போட்ட ராஷ்டிர யூனிவர்சிட்டி, ஆர்ஆர்யூ யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க ஆர்செட் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது இல்லாமல் இதையும் வச்சு கொடுக்குறாங்க. அதே போல் நாப்ட், என்எஃப்ஏடி, ஃபோரன்சிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு கொடுக்குறாங்களே, அதில் இருக்கக்கூடிய பிடெக் டிகிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇ மெயின் மார்க்ஸ் வச்சு நீங்கள் போக முடியும். ரைட்டா? ஜிஇ மெயின் மார்க் மூலயமா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ஐடிஸ் என்னெல்லாம் என்ஐடிஸ் இருக்குது, என்னெல்லாம் ட்ரிபிள் ஐடிஸ் இருக்குது, என்னெல்லாம் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஒன்று ஒன்றா நோட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இதை வந்து பிடிஎஃபாக பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஒன்று யாருக்கு வேணுமோ உங்களுடைய டீட்டெயில் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் 9176552121 இதில் வாட்ஸ்அப் போட்டுருங்க. இல்லையா கூகுள் ஷீட்டில் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம அமுச்சு விட்டுறலாம். ஓகே? அதனால் ஜெஇ மெயினில் மார்க் கம்மியாயிடுச்சு, நான் இதில் வந்து அட்வான்ஸ் நான் போகிறதுக்கு எனக்கு வந்து குவாலிஃபை ஆகலை, நான் 80% எல்லாம் வரல அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவீங்க பாருங்கள். இந்த இன்ஸ்டியூஷன்லலாம் நீங்கள் 75%, ஈவன் 60% கூட நிறைய காலேஜஸில் வந்து சீட் அலாட் ஆயிருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, என் கூட டச்சில் இருங்க. நம்மளுடைய ஜெஇ அட்வான்ஸுக்கான ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் இமிடியேட்டாக நீங்கள் எடுத்துக்குங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கும் தேங்க் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.